ஐசைஸ் போலாய்ஸ் தலைவா, சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் போது முதலமைச்சரோட செயல்பாடு இந்த ஆட்சியில எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பும் அதிகமாகிட்டே போகுதா சொல்லிக்கிட்டாங்க. பதவியேற்பு விழாவுக்கு பேனர் வைக்கல, எதிர்கட்சி தரப்புல ஸ்டாலினுக்கு அழைப்பு, ஆலோசனை கூட்டங்கள் நடத்தும் போது ஐவரணி நால்வரணி எதுவும் இல்லன்னு முதல்வர் பத்தி கட்சிக்குள்ளேயும் பேச்சா சொல்லிக்கிட்டாங்க. அண்ணே, முதல் கூட்டத்தொடர்ல என்ன அறிவிப்பு? தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் சபையில எதிரொலிக்குமா? எதிர்கட்சிகளை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு எம்எல்ஏக்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, ஐவரணி நால்வரணின்னு எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் மூத்த அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்திருக்காங்களாம். அவங்க அந்தந்த வேலையை செய்யுங்க, ஒன்னா கூடி வராதீங்கன்னு உத்தரவா பேசிக்கிட்டாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற நடவடிக்கைகளை பாத்துக்கிடுவாரா? எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்துட்டு ராஜ்யசபா எம்பியான வைத்தியலிங்கம் கட்சி வளர்ச்சி கூட்டணி கணக்குன்னு அரசியல் பணியில ஈடுபடுவாரா சொல்லிக்கிட்டாங்க. அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி கூடுதலா அமைச்சர் செல்லூர் ராஜ் இவங்க நிர்வாக ரீதியா விஷயங்களை சரி பண்ற வேலையை செய்வாங்களாம். அப்படி பார்த்தா ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் தங்கமணி வேலுமணி செல்லூர் ராஜ்னு ஐவரணி தனித்தனியா செயல்படுமா சொல்லிக்கிட்டாங்க. அண்ணே, ஏற்கனவே ஐவரணியில இருந்து ஓரம் கட்டப்பட்ட நத்தம் திருப்பரங்குன்றத்துல வண்டி பிடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நுழைய காய் நகர்த்துறாராம். கார்டன்ல கூட இருக்கிறவங்க முட்டுக்கட்ட போடுறாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, வாரிய தலைவர் பதவிகள் உள்ளாட்சி தேர்தல் சீட்டு வாங்குறதுன்னு மூத்த அமைச்சர்கள்ட்ட இப்பயே ரெக்கமெண்டேஷன் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சா. அதுலயும் டாஸ்மாக் பார் ஏலம் எடுக்க கடும் போட்டியா பேசிக்கிட்டுதாங்க ஐயா.